எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பலூனை வச்சு ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தாங்க சொல்ல போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக நான் பலூனை எடுத்திருக்கேன். இது குழந்தைங்களுக்கான ஒரு டிப்ஸு தாங்க. இப்போ நான் அந்த பலூனில் ஷார்ப்னரும் பென்சிலும் எடுத்திருக்கேன். நான் இப்போ அந்த ஷார்ப்னரை அந்த பலூனுக்குள்ளே வச்சு விட்டுறேன். குழந்தைங்க பென்சில் சீவும் போது இந்த மாதிரி ஷார்ப்னரில் சீவும் போது அவங்க அந்த பென்சிலில் உள்ளதையெல்லாம் கீழே கொட்டிடுவாங்க. அதை நம்ம திருப்பி அள்ளணுங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம ஷார்ப்னரை இந்த மாதிரி பலூனில் மாட்டி விட்டுட்டு நீங்கள் பென்சிலை எடுத்து அதில் சீவி விட்டிங்கன்னா அந்த தூளெல்லாம் உங்களுக்கு அந்த பலூனுக்குள்ளேயே போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா மாட்டி விட்டுட்டேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நல்லா சீவி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பலூனுக்குள்ளேயே அது இருந்துக்கும். உங்களுக்கு தூசி எதுவும் கீழே கொட்டவே கொட்டாது. நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டு குழந்தைங்கள்ட்ட கொடுத்துட்டா அவங்க சீவும் போது இந்த மாதிரி சீவிக்குவாங்க. உங்களுக்கு அந்த தூசி எல்லாமே அந்த பலூனுக்குள்ளேயே இருக்கும். பாருங்கள், மேலேயே அப்படியே இருக்குது. நம்ம இப்போ ஷார்ப்னரை மட்டும் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுக்கிறேன். இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் அப்படியே கொடுத்துக்கலாம். அதுலேயே ஃபுல்லான பிறகு நீங்கள் அதை வெளியில் தூக்கி போட்டுடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இதே மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கீழே சிந்தாமல் நீங்கள் அந்த பலூனுக்குள்ளேயே போட்டு விட்டுடலாம். பாருங்கள், அப்படியே இருக்குது. இதை நீங்கள் ஃபுல்லானதுக்கு பிறகு கூட நீங்கள் அதை வெளியில் கொட்டிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பலூனை எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு டானிக் பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டாக கட் பண்ணதில் நான் ஒன்று மட்டும் இப்போது இதுக்கு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அந்த பாட்டில் மூடியில் நீங்கள் இதை மாட்டி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயும் ட்ராவல் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி பாட்டில்லாம் எடுத்துகிட்டு போவோம். நம்ம எவ்வளவு தான் அதை மூடி சேஃபாக கொண்டு போனாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பிச்சிடும். அதுவே நம்மளுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பலூனில் கட் பண்ணிவிட்டு போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அது கசியவே கசியாதுங்க. ரொம்ப இறுகலாக அப்படியே மாட்டிக்கும். இதுவும் ஒரு சூப்பரான டிப்ஸு. இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வீணாக போன பலூன்லாம் இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு இந்த மாதிரி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கெட்டில் பொருள்லாம் எடுத்துகிட்டு பிரிச்சுட்டு அதை வச்சுருப்போம். அந்த மாதிரி உள்ள பொருளையெல்லாம் இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு பலூனையும் கட் பண்ணதை எடுத்து இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு அப்படியே கவர் பிரியாமல் இருக்குங்க. நம்ம ரப்பர் பேண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி பொருள் எல்லாத்துக்குமே நீங்கள் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குன்னு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு சின்ன டப்பா எடுத்திருக்கேன். இதோட மூடி உடஞ்சி போச்சு. அதனால் இதை என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது நான் இந்த மாதிரி பலூனை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணதில் கீழே உள்ள பகுதியை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பாக்ஸை மூடி விட்டுக்கிட்டேன். ஏன்னா பொருளும் அதில் இருக்குது. நம்மளுக்கு மூடி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்கும். நீங்கள் திருப்பி கூட அதை மூடி விட்டுக்கலாம். இதுவும் சூப்பரான டிப்ஸுங்க. இப்போ அடுத்த டிப்ஸாக ஒரு சூப்பரான டிப்ஸு. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் இந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. மூடியில் ஓட்டையை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி
அந்த இடத்துல நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். பார்த்து கட் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ மூடியை போட்டு அதில் மூடி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு பலூன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம அந்த மேல் பகுதியை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த பாட்டிலோட மேல் பகுதியில் இந்த மாதிரி நான் போட்டு விட்டுக்கிறேன். அதாவது அந்த ஹோல் வந்து மேலே இருக்கிறது மாதிரி பார்த்துக்கங்க. நல்லா கவர் பண்ணி விட்டுக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கவர் பண்ணுறீங்களோ அப்படியே உங்களுக்கு ஸ்டிஃபாக நின்றுக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கணும். நான் எந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம அந்த டேப்பில் மாட்டி விட்டுருவோம். நீங்கள் இதுக்காக காசு கொடுத்து கடையில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எந்த சைடு வேணாலும் அதை திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான டிப்ஸுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம எவ்வளவு தான் கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் அது ஒரு மாதிரி லைட்டாக மங்கின மாதிரி இருக்கும். அதை இந்த மாதிரி பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நல்லா விளக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்படி சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு கிளாஸ் அப்படியே புதுசு போல் ஆயிடுங்க. நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா அதோட கலரே ஒரு மாதிரி மாறி போயிடும். இப்போ அப்படியெல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த பேஸ்ட்டை வச்சு தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட கழுவி காட்டுறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு காட்டினதுக்கும் இப்போ காட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பளபளப்பாக இருக்குன்னு, நல்ல ஷைனிங்காகவும் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கிளாஸ்க்கெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். நான் அதுக்காக 2 டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 அல்லது 3 கூட எடுத்துக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி. நான் இப்போ இதில் கொஞ்சமாக சென்ட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் அத்தர் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இதை இந்த மாதிரி நாளாக மடித்து விட்டுக்கிறேன். அதே மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பர்லையும் சென்ட்டை அடிச்சுக்கிறேன். நல்லா அடித்து விட்டுட்டு அதே மாதிரி மடித்து விட்டு நீங்கள் எடுத்துக்கங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை நேரத்தில் நம்ம வச்சுருந்த பட்டுப்புடவை மற்ற புடவைகள்லாம் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல்லு வருங்க. அந்த மாதிரி வராத அளவுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை நீங்கள் அதில் வச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு புடவை ஃபுல்லாகவே வாசனையாக இருந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் சோப்பு கவரு கூட புதுசு எடுத்துகிட்டு வச்சுருப்பீங்க, அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். நம்ம பருப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த நேரத்தில் அதில் அதிகமாக வண்டு பூச்சியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிரும். அது மாதிரி வைக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பூண்டில் உள்ள அந்த நடுவில் உள்ள காம்பை இதில் சேர்த்து விட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டெல்லாம் வரவே வராதுங்க. இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக ஒரு சூப்பர் டிப்ஸுங்க. இப்போ கொஞ்சமாக கை பொறுக்கிற அளவுக்கு நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அதில் நான் எடுத்து வச்சுருந்த வெள்ளி செயினை அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கருத்து போன வெள்ளி செயின் எவ்வளவு பளபளப்பாக வருதுன்னு பார்க்கலாங்க. இப்போ அதுக்காக தான் இந்த டிப்ஸு உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சு விட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ கலக்கவுமே பாருங்கள், கலரே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த கருப்பாக இருந்தது மாறி வந்திருக்கும். நம்ம எதுவும் போட்டு தேய்க்கவே இல்லை, அப்படி இருந்தும் கலர் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே 10 நிமிஷத்துக்கு
ஊற விட்டுருங்க. உங்கள் கைக்கு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். இப்போது 10 நிமிஷம் கழித்ததும் அந்த எலுமிச்சை தோல் இருந்ததை வச்சு அதில் நல்லா தேய்ச்சி விடுங்க. அந்த தண்ணீரை தொட்டு தொட்டு நீங்கள் தேய்க்கணும். பாருங்கள், தோலை தேய்க்கவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இப்போ அந்த தண்ணியை தொட்டு நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. நீங்கள் கொலுசு இல்லைன்னா கை செயினாக இருந்தால் நீங்கள் கீழே வச்சு கூட நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா தேய்ச்சிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப கஷ்டமே பட வேண்டியது இல்லைங்க, சீக்கிரம் சுத்தமாயிடும். பாருங்கள், நல்ல தண்ணியிலையும் கழுவிட்டு எடுத்துட்டேன். எவ்வளவு பளபளப்பான இருக்குன்னு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.